அம்மன் நகர் சாலையை துறக்க உத்தரவிடு. கோவை போத்தனூர் கதிரவன் நகர் ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் மாநகராட்சியை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தலைவர் மன்சூர் அகமது தலைமையில் செயலாளர் சையத் இப்ராஹிம், பொருளாளர் சுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை போத்தனூர் அருகே உள்ள அம்மன் நகர், கதிரவன் நகர், உதயம் நகர், எலைட் அவென்யூ உள்ளிட்ட குடியிருப்புகளில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மக்கள் பல காலமாக பயன்படுத்தி வந்த 30 அடி அகல சாலையை சில சுயநலவாதிகளின் தூண்டுதலாலும் தவறான வழிகாட்டுதலாலும் எந்தவித விசாரணையும் இன்றி 30 அடி அகல சாலையை பூங்கா என தெரிவித்து ஒருதலைபட்சமாக கடந்த 4/7/2024 அன்று மாநகராட்சி அதிகாரிகள் சாலையை அடைத்து விட்டதால் மாநகராட்சியின் கவனத்திற்கு தெரிவிக்கும் வகையில் குடியிருப்பு வாசிகள் அப்பகுதியில் திடீர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அம்மன் நகர் மனைப்பிரிவின் உரிமையாளர் சொக்கலிங்கம் தனது நிலத்தை மனை இடங்களாக பிரிக்கும் பொழுது மனைப்பிரிவின் வடப்புற எல்லையில் வெள்ளலூர் ராஜவாய்க்காலை ஒட்டி 30 அடி அகல சாலைக்கு கிழக்காக 2091 சதுர அடி இடத்தை, மேற்கு புறமாக 1925 சதுர அடி இடமும் ஆக மொத்தமாக 4016 சதுர அடி இடத்தை அம்மன் நகர் மனை பிரிவிற்கு உண்டான ரிசர்வ் சைட்டாக அப்போதைய குறிச்சி பேரூராட்சிக்கு 23/1/1999 தேதியன்று தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி அதை முறைப்படி பதிவும் செய்து கொடுத்துள்ளதாகவும், மேற்படி 30 அடி அகல சாலையின் இருபுறமும் உள்ள ரிசர்வ் சைட்டை பாதுகாக்கும் பொருட்டு வேலி அமைப்பதாக தெரிவித்து கோவை மாநகராட்சிக்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி வேலி போட்டு சாலையை அடைத்து விட்டதாக புகார் கூறிய 3 நகரை சேர்ந்த பொதுமக்கள் அப்பகுதியில் ஒன்று திரண்டு திடீர் சாலை மறியல் செய்ய போவதாக தெரிவித்த குடியிருப்பு வாசி பொதுமக்கள் அமைதியான முறையில் கோவை மாநகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் இப்பகுதிக்கு நேரில் வந்து ஆய்வு செய்து சுமார் 300 குடும்பங்கள் வசிக்கும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சாலையை உடனடியாக திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். கோவை மாநகராட்சி கதிரவன் நகர், உதயம் நகர், எலைட் அவென்யூ உள்ளிட்ட பொதுமக்களின் கனிவான கோரிக்கையை ஏற்று கம்பி வேலு போட்டு அமைக்கப்பட்டுள்ள சாலையை திறந்துவிடவில்லை என்றால் தங்களது ஆதார் கார்டுகளையும் ரேஷன் கார்டுகளையும் மாநகராட்சியிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டி வரும் என மாநகராட்சிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அனைவருக்கும் அனைத்தும் என்று கூறும் தமிழக முதல்வர் பொதுமக்களுக்கு தேவையான சாலையை திறந்துவிட உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அதிகாரிகளின் கவனத்திற்கு தற்பொழுது 1 வருட காலமாக இந்த பாலம் மூடப்பட்டுள்ளது. எங்களுக்கு கதிரவன் நகர், உதயம் நகர், எலைட் அவென்யூ 3 சங்கத்தினமும் குழந்தைகளுக்கு பஸ், ஸ்கூல் பஸ்ஸு, எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் எதையும் வரவிடாமல் அம்மன் நகர் பகுதி தடுத்து வைத்திருக்கிறது. அதற்காக தாங்கள் உடனடியாக எங்களுக்கு ஏற்பாடு செய்து சாலையை திறந்து பொதுமக்கள் கவனத்திற்கு எடுத்து சென்று அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் ஆர்டிஐலையும் போட்டு இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் எந்த விதமான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதை அடைச்ச பின்ன நாங்கள் இந்த போராட்டங்களை டிஃப்ரெண்ட்டாக கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கும் முதலமைச்சர் செல்லுக்கும் எல்லா இதுலேயும் இருக்கும். ஆனால் அவங்க சவுத் கார்பரேஷனுக்கு தான் டைரக்ட் பண்ணி விட்றாங்க. அங்கேருந்து எங்களுக்கு வர பதில்கள் சரியான பதில்களாக இல்லை. பசங்கள்லாம் இந்த வழியில தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க. நாங்கள் இந்த வழியில தான் எல்லா ஆட்டோ, ஆம்புலன்ஸு எல்லா வசதியும் இப்படி தான் போயிட்டுருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக பலரோட சுயநலவாதிக்காக அந்த ഒരു ഞങ്ങളുടെ ഇത്തனை പേർത്തോടെ സൗകര്യങ്ങളെ കെടുത്തിരിക്കാங்க. നല്ലൊരു പൊതുവഴിയാണ്. ഈ പൊതുവഴി കൂടെയാണ് ഈ 300 കുടുംബത്തിലെ ആൾക്കാർ വന്നു പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ആകയാൽ ഈ 300 കുടുംബങ്ങളിൽ എത്ര വയസ്സായവരുണ്ടാവും, എത്ര ഗർഭിണികളുണ്ടാവും, ഇവരെയൊക്കെ കൊണ്ടുപോകുന്നത് ആംബുലൻസിലാണ്. ഈ ആംബുലൻസിൽ ചുറ്റിപ്പോകാനുള്ള വഴിയില്ല. ഒരു നേരം ഒരു വയസ്സായവർക്ക് അത്ഭുതങ്ങൾ സൃഷ്ടിക്കുന്ന ഈ ലോകത്ത് പെട്ടെന്ന് മാറാ രോഗങ്ങൾ വന്നിരിക്കുന്ന ഈ വയസ്സുകാരെ എങ്ങനെ നമ്മൾ രക്ഷിക്കും എന്നുള്ളതിലാണ് നമ്മൾ ആംബുലൻസിനെ കൊണ്ടുപോകുന്നത്. ആ പൊതുവഴി അടച്ച് ആ പൊതുവഴിൻ്റെ മുമ്പിൽ തന്നെ ഒരു വലിയൊരു പാലമുണ്ട്. ആ പാലം ഗവൺമെൻറ് ലക്ഷങ്ങൾ ചെലവാക്കിയാണ് ആ പാലം കെട്ടിയിരിക്കുന്നത്. ആ പാലം എന്തിനു കെട്ടി? ആ പാലം കെട്ടിയിരിക്കുന്നത് ഈ പൊതു റോഡിന് വേണ്ടിയാണ്. ആ റോഡ് അടച്ചാൽ പിന്നെ എന്തിനാണ് ഈ ഗവൺമെൻറ്? சார், மாநகராட்சிக்கு மனு கொடுத்துட்டோம். சிஎம் செல்லுக்கும் கொடுத்தாச்சு. எல்லாமே யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையுமே நாங்கள் மனு கொடுத்தாச்சு. ஆனால் யாருமே இதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியலை.
இப்போ நாங்கள் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் உங்ககிட்டயே நாங்கள் கொடுத்துட்டுங்களா? என்ற 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு எடுத்திருக்கிறோம். அதில் அதற்கு முன் எங்களுக்கு இதை பாதையை திறந்துவிட தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம்.